வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மைச் செய்தி. நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளது. நடிகர் சூர்யாவின் நடிப்பில் வெளியாக உள்ள கங்குவா படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றமானது நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. ஒரு வழக்கில் 1.60 கோடி ரூபாய் செலுத்தியது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்தை வெளியிட உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் சிவகிரி நிறுவனம் பெற்ற 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் சொத்தாட்சியர் நடவடிக்கை எடுத்தார். சம்பந்தமான வழக்கில் கங்குவா படத்தை வெளியிடும் முன் 1 கோடியை டெபாசிட் செய்ய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உரிய நேரத்தில் பணம் டெபாசிட் செய்யப்படாதால் நவம்பர் 13ஆம் தேதிக்குள் 20 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யாமல் கங்குவா படத்தை வெளியிட உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் சி.வி. கார்த்திகேயன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்பில் 6,41,96,969 ரூபாய் சொத்தாட்சியருக்கு செலுத்தப்பட்டு விட்டதால் கங்குவா படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த சொத்தாட்சியர் தரப்பு வழக்கறிஞர் 100 கோடி ரூபாய் திரைப்படம் உலகம் முழுவதும் நாளை வெளியாக உள்ளது, 20 கோடி ரூபாய் அவர்களால் செலுத்த முடியும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேலும் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் செலுத்தி விடுவதாகவும் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டிசம்பர் 11ஆம் தேதிக்குள் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கங்குவா படத்தை வெளியிட அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். மேலும் 3 கோடியே 75 லட்சம் செலுத்துவது தொடர்பாக நாளை மாலைக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் இந்தி உரிமைக்காக பெற்ற 1 கோடியே 60 லட்சம் ரூபாயை வட்டியுடன் சேர்த்து 11 கோடியாக திருப்பித் தராமல் கங்குவா படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி ஃபியூவல் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி அப்துல் குதுஸ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு தலைமை பதிவாளர் பெயரில் 2 வரைவோலைகள் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனையடுத்து படத்தை வெளியிட ஆட்சேபம் இல்லை என ஃபியூவல் டெக்னாலஜிஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கங்குவா படத்தை வெளியிட அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மேலும் 2 வரைவோலைகளையும் வங்கியில் செலுத்தி பணமாக்கி அது நிரந்தர வைப்பீடாக வைக்க வேண்டும் எனவும் தலைமை பதிவாளருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.